Students? Students, am I audible? Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma, fine, ma. Okay. Let's get into the session. Today's session. Screen மட்டும் எனக்கு விசிபிளான்னு மட்டும் சொல்லுங்க. I will switch on the screen. Is the screen visible, ma? Yes, ma'am. Yes, ma'am. Okay, fine. Previous class என்ன பார்த்தோம்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? Can anyone gist out? என்னென்ன points, important things என்ன பார்த்தோம்? Working standard, Yes, working standard and solubility, preparation of working. okay, fine. And then main ஒரு factors என்ன solubility affect பண்றது அதையும் பார்த்தோமா? Do you remember? Yes, ma'am. List out the factors and the factors அப்படியே கொஞ்சம் list out பண்ணுங்க. Nature of solute and solvent, Okay. temperature, pressure. Okay, nature of solute and solvent, temperature and pressure. So இன்னைக்கு கிளாஸ்லயும் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம் by applying some laws. என்னென்ன law வந்து அதுல அப்ளை ஆகுது, என்னென்ன law வந்து அதுல obey ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Okay, so the first law which is applicable for the solubility is Henry's law. Henry's law அப்படின்ற ஒண்ணு நம்ம பார்க்க போறோம். That tells about the solubility of gas, that too in solution, liquid solution. Okay, so ஒரு liquid solutionல gas எப்படி வந்து மிக்ஸ் ஆகுது, அது என்ன ப்ரெஷரை பொறுத்து இருக்கு, எந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல வந்து என்ன நடக்குது, அங்க அதுல வந்து solubility வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதுலயே நம்ம ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்த. ஸோ வாட் தே ஆர் டூயிங், they are compressing ஒரு liquid solution எடுத்துக்கிறாங்க, அதுல gaseous solute இருக்கு. ஸோ அந்த gaseous solute வந்து நம்ம compress பண்ணும்போது what is happening, more gas molecules are soluble at high pressure. நம்ம pressure கொடுக்குறோம், அந்த compress பண்றதுக்கு we have to give some pressure, we have to apply some pressure. ஸோ அந்த pressure நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா gas molecules நிறைய வந்து soluble ஆகுது. So it can easily it dissolve in the liquid solution. So அதை தான் பார்க்க போறோம். So now what is Henry's law? அப்ப Henry's law மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா he investigated the relationship between pressure and solubility of gaseous solute in a particular solvent. So அவர் lawல என்ன நம்ம மெயினா பார்க்க போறோம்னா gaseous solute வந்து எப்படி வந்து ஒரு சால்வெண்ட்ல வந்து கரையுது, என்ன அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல வந்து என்ன அது கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஹிம் he stated the partial pressure of gas, that is partial pressure of gas in a vapor phase is directly proportional to the mole fraction of the gaseous solute in the solution. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு பார்ஷியல் ப்ரெஷர், ஒரு கேஸுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும்போது, அதாவது அதோட வேப்பர் ஸ்டேட்ல அதோட பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும்போது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன், மோல் ஃப்ராக்ஷனுக்கு அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த gaseous solute in the solution at low concentration. ஸோ அட் லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸும் இருக்கு. ஸோ இட் இஸ் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வென்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு அதில் அட்வான்டேஜஸ் இருக்கும், அதுலேருந்து நம்மளுக்கு லிமிடேஷன்ஸும் இருக்கும். ஸோ இதில் லிமிடேஷன்ஸும் நிறைய நம்மளுக்கு பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ அக்கார்டிங் டு ஹென்ரிஸ் லா த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இன் வேப்பர் ஃபேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த gaseous solute in the solution. This is the definition, this is the statement given by Henry. So expression, so how to express this? So this expressed over here, that is the partial pressure of the solute, that too in vapor phase is directly proportional to the, this is what called empirical constant. Okay, Henry's constant, empirical constant is சொல்றோம். So this is the constant KH which is directly proportional to the solute, soluteக்கு இது directly proportionalா இருக்கு. So that is what here it is given, the expression is P is directly proportional to Kx. P is directly proportional to Kx where P solute represents the partial pressure. இங்க P solute அப்படின்றது வந்து it represents partial pressure of the gas, that too in vapor state.
Okay, that is P solute, and X solute is mole fraction of the solute. Solute oda mole fraction represent பண்ணுது. So here KH is empirical constant with the dimensions of pressure. So the value KH எதை பொறுத்து இருக்குன்னா, it depends upon the nature of gaseous solute and the solvent. அது சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் பொறுத்து தான் இந்த கான்ஸ்டன்ட் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. So this is what the expression of Henry's law. P is equal to KHX. So that is P is equal to KX. So P solute is equal to partial pressure of gas and X is mole fraction of solute and KH is the empirical constant. This is the expression for Henry's law. So இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து எந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல எந்த டைம்ல வந்து சொல்யூட்டும் அங்கே வந்து சால்வெண்ட்டும் மிக்ஸ் ஆகுது, எங்க அந்த சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது, அந்த சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுறதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் தேவைப்படும் அப்படின்றத கால்குலேஷன் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். ஓகே, ஸோ ஹியர் கிராஃப் இஸ் ஷோன். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா வாட் இட் டெல்ஸ் மீன்ஸ் solubility of HCl in cyclohexane. ஸோ சைக்ளோஹெக்சேன்ல HCl வந்து எப்படி டிசால்வ் ஆகுது அப்படின்றது. ஸோ அண்டர் this is a mole fraction of HCl. This is taken in x-axis and then in y-axis HCl எடுத்துக்கிறோம் நம்ம mole fraction of HCl in cyclohexane and this is partial pressure that is in vapor phase. So இந்த டைம்ல எப்படி அந்த deflection இருக்குன்னு பாத்தீங்கன்னா, so the above equation, the given equation is in a straight line in the form of y is equal to mx. So the plot of partial pressure of gas against its mole fraction in a solution will give a straight line. So it is giving a straight line. That is, the slope of the straight line gives the value of KH. So ஒவ்வொரு pressure value அது கொடுக்கும் போதும் இந்த slope தான் உங்களுக்கு அந்த atmospheric pressureல என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்மளுக்கு இங்க சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி எடுக்கும் போதோ இல்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் லெவல்ல நம்ம கண்டக்ட் பண்ணியே பார்க்கலாம். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த எந்த பர்டிகுலர் ப்ரெஷர்ல எப்போ வந்து டிசொல்யூஷன் நடக்குது அப்படின்றத ஈஸியா we can identify. அதோட வேல்யூஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க, அந்த கிராஃபிக்கல் இதுல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஐடியா சாலிபிலிட்டி நம்மளுக்கு எல்லாமே இப்போ படிச்சிருக்கோம். ஸோ அதை பொறுத்து இப்போ 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம திங்க் பண்ற அளவுக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து மெயின் திங், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why the carbonated drinks are stored in a pressurized container? So any idea about this without seeing this? இது வந்து நம்ம கொடுக்க போற எக்ஸ்பிளனேஷன். ஏன் வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷரைஸ்டு கண்டெய்னர் டின்ல வந்து வச்சிருப்பாங்க, பாட்டில்ஸ்ல வச்சிருப்பாங்க, ஏன் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை ஏன் வைக்கணும்? எனி ஐடியா? உங்களுக்கு தெரிஞ்சது, நாட் பை ரீடிங் திஸ். ஸ்டூடெண்ட்ஸ், Yes, students, are audible? Yes, ma'am. Yes, ma'am. Yes. Any idea about this? ஏன் வந்து ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை ஓப்பன்ல வைக்காம, ஓப்பன்ல வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்காம, ஏன் வந்து அது க்ளோஸ்ட் அண்டர் ப்ரெஷர்ல வந்து ஏன் அதை வந்து ஸ்டோர் பண்றாங்க? Why? ஓப்பன்ல வச்சா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும் மேம். சோ கேஸே இருக்காது மேம். எஸ், கேஸே நம்மளுக்கு வந்து இருக்காது. we will not get a brisk effervescence, right? So we all know that the carbonated beverages contains carbon dioxide. So எல்லா beverage, carbonated beverage என்ன நீங்க எடுத்துக்கிட்டாலுமே it contains carbon dioxide. அந்த carbon dioxide தான் நம்மளுக்கு வந்து ஒரு effervescence, பொங்கி வர மாதிரி நம்மளுக்கு brisk effervescence நம்மளுக்கு கொடுக்குது. So அது என்ன ஆகுதுன்னா, it is getting dissolved in the solution. நம்மளுக்கு என்ன சொல்யூஷன், ஒரு பெப்சி, கோக், ஸ்ப்ரைட் என்ன நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த சொல்யூஷன்ல இது கலந்து இருக்கு. ஓகே, so to dissolve the carbon dioxide, these drinks, the CO2 gases bubble through them under high pressure. So அப்ப இந்த CO2 வந்து அதுல dissolve ஆக வைக்கணும்னா என்ன பண்றாங்கன்னா, it is carried out under high pressure. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு டயக்ராம் போட்டேன். ஸோ அதுல என்ன பாத்தீங்கன்னா, what they are doing, they're increasing the pressure, compress பண்றாங்க. அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸை கம்ப்ரஸ் பண்ணதான் இது என்ன ஆகுதுன்னா, it is getting soluble. ஸோ அந்த கம்ப்ரஸ் பண்றதுனால தான் இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ த சேம் திங் இதுல என்ன பண்றாங்கன்னா, CO2 அப்படின்ற கேஸை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ண வைக்கிறாங்க, அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க. தட் இஸ் they are increasing pressure. அப்ப ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நல்லா டிசால்வ் ஆகும். நல்லா வந்து நம்ம என்ன ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ல வந்து இது நல்லா டிசால்வ் ஆகுது. ஸோ அது டிசால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா
the particles எல்லாமே gaseous particles எல்லாமே soluble ஆகும் அதுல. So these containers are sealed to maintain the pressure. அப்ப அந்த pressure வந்து நம்ம maintain பண்ணனும்னா we have to seal. நல்லா tightly packed தான் இருக்கணும். So when we open the containers at atmospheric pressure, the pressure of CO2 drops to the atmospheric level and hence the bubbles of CO2 rapidly escapes from the solution. சடனா நம்மளுக்கு ஏன் brisk effervescence வருது? For example, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஐஸ் பாட்டில் எடுத்துக்கலாம். வாட்டர்ல ஃப்ரிட்ஜ்ல வந்து ஐஸ் வாட்டர் வைக்கிறீங்க. அந்த ஐஸ் வாட்டர் வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் what happens? உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஐஸ் பாட்டில்ஸ் என்ன ஆகும்? What will happen? Any idea? ஸ்டூடண்ட்ஸ் மேம் ஓபன் பண்ணும்போது வேப்பரா ஓபன் பண்றது கேட்கல. ஜஸ்ட் இந்த ஐஸ் பாட்டில வந்து வெளியில வைக்கிறீங்க. எடுத்து நீங்க வெளியில வைக்கிறீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை அப்சர்வ் பண்ணும்போது நீங்க எதுவுமே பண்ணல. அதை அப்சர்வ் பண்ணும்போது என்ன நடக்குங்க? என்ன இருக்குங்க? வெளியே தண்ணி இருக்கு மேடம். எஸ் சார் கரெக்ட் சார். எஸ், வெளியில வந்து தண்ணியா இருக்கும். அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து வெளியில இருக்கும். why? any reason for that? மேம் கோல்ட் ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆயிடும் மேம். ஓகே, கோல்ட் ஹீட் அப்சர்வ் ஆகும். ஓகே, எனி அதர் ஐடியா? கரெக்டா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா கொடுத்தா இப்ப இதுல இருக்க மாதிரி தான். இதுல என்ன சொல்றாங்களோ அதே தான். what will happen to that? chilled bottle வந்து அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. அது வெரி குட். that is the exact answer. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஏத்த மாதிரி அது சூழலை வந்து மாத்திக்கும் போது ஒன்ஸ் அது வந்து ஃப்ரீசர்ல இருக்கும் போது இட் இஸ் மெயின்டைன்ட் அண்டர் ஹை ப்ரெஷர். கம்ப்ரஸ் பண்ணி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அதை உள்ள வந்து நம்ம வைக்கிறோம். So when you increase the temperature, automatically the pressure decreases. ப்ரெஷர்னா ஒன்றும் இல்லை, கூலிங் எஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம்ன்றாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே என்ன ப்ரெஷர் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த ப்ரெஷர் உருவாயிருக்க இடத்துல சில்லுன்னு தான் இருக்கும், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃப்ரீசர்ல இருக்க பாட்டிலை நீங்க எடுத்து வெளியில வைக்கும் போது it comes in contact with the air drops, the air particles present outside the atmosphere comes in contact with the வாட்டர் பாட்டில். அப்ப அந்த வாட்டர் பாட்டிலோட அது கான்டாக்ட் வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே அந்த வாட்டர் பாட்டில கான்டாக்ட் பண்ணும்போது டச் ஆகி இட் கெட்ஸ் கான்டாக்டட் வித் த வாட்டர் பாட்டில். அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் ரிலீசிங் தட் ப்ரெஷர், ரைட்? இதுதான் இட் இஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏற்ற மாதிரி இது ப்ரெஷரை வந்து மாத்துது. So that is what happening. The same thing இங்க என்ன ஆகுது? once நீங்க carbonated drinks அது pressure increased pressure கொடுத்து நீங்க pressure increase பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி அடைச்சு வைக்கும் போது என்ன ஆகுது? atmospheric level of pressureக்கு வரும்போது atmosphereல பாத்தீங்கன்னா it is composed of air. So அப்போ wide open ஏர் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? it tries to escape. ரேப்பிடா வந்து அது எஸ்கேப் ஆகணும்னு நினைக்குது. இந்த கார்பனேட் இந்த பாட்டில் அடைச்சிருக்கிறதுல ஃபாஸ்டா நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்குது. ஸோ அந்த ரேப்பிடா எஸ்கேப் ஆகும்போது தான் இட் இஸ் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் எஃபர்வெசன்ஸ். அந்த பொங்கி வர்றது தான் எஃபர்வெசன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ த பர்ஸ்ட் ஆஃப் பபிள்ஸ் இஸ் ஈவன் மோர் நோட்டிசபிள். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பபிள்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகி ஒரு மாதிரி பாப்பிங் சவுண்ட்ல வரும். So if the soda bottle is in the warm condition, அப்ப warm conditionல இருக்கும்போது, அதாவது டெம்பரேச்சர் அதிகமா ஆகும்போது என்ன ஆகுதுன்னா you can see the bursting sound. For example, இப்ப கார்லயோ இல்ல வண்டியிலயோ இப்ப நம்ம வந்து அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை வச்சுட்டு போகும்போது ஒரு 2 days மறந்துட்டீங்கன்னா அதை மறந்துட்டு திருப்பி நீங்க 2 daysக்கு அப்புறம் எடுக்கும் போது ரேப்பிடா பாத்தீங்கன்னா சில டைம் வெடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. திஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை என்ன பண்ணுது? அந்த ப்ரெஷரை மீறி அதால அந்த ப்ரெஷரை வச்சுட்டு அதால உள்ள இருக்க முடியல. ஸோ இட் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் த atmospheric pressure. So bursting is happening over there. So அங்க வந்து கரெக்டான ஒரு ஈக்விலிபிரியம் அங்க மெயின்டைன் ஆக முடியல அதனால, because it is getting differed. அதோட சூழல் வந்து டிஃபர் ஆகுது. This is what happening. இது ஒரு question. And then one more question is here. இது வந்து அந்த அளவுக்கு அவேரா இருப்பீங்களான்னு தெரியல. ஸோ தெரிஞ்சா சொல்லுங்க. I can explain this. இதுலயும் கொடுத்துருக்காங்க. So why deep sea divers use air diluted with helium gas in their air tanks? So என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா அவங்க ஏர் டேங்க்ல வந்து ஆக்சிஜன் தான் எடுத்துட்டு போறாங்களா, இல்ல அந்த டேங்க்ல என்ன கம்போசிஷன் இருக்குன்னு did anybody சர்ச் பண்ணிருக்கீங்களா? anybody know any idea about this? இது யோசிச்சிருக்கீங்களா?
என்ன சிலிண்டர் அவங்க எடுத்துட்டு போவாங்க, என்ன அதுல இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே தட் நம்ம வாட்டர்ல வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஆனா அந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பத்தாது. சோ அப்ப அந்த அந்த டேங்க்ல என்ன எடுத்துட்டு போவாங்க? வாட் வாட் என்ன இருக்கலாம்? எதுவா இருக்கலாம்? வை அப்படின்ற கேள்வி என்னைக்காச்சும் உங்களுக்கு தோணிருக்கா? மேம் எனக்கு தெரிஞ்சு சொல்லலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. மேம் இப்போ நம்ம வெளியே இருக்கும்போது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்ல வந்து நார்மல் ஏரை சுவாசிக்கிறோம். திடீர்னு கண்டிப்பா. ஆக்சிஜன் மட்டும் சுவாசிச்சா ஒரு மாதிரி இருக்குன்னு நார்மல் ஏரையே அதுல கம்ப்ரஸ் பண்ணிருக்கு. கரெக்டா மேம்? வெரி குட் வெரி குட். ஓகே, யூ ஆர் கம்மிங் டு த பாயிண்ட். ஓரளவுக்கு கரெக்டா வரீங்க. இட் இஸ் வெல் அண்ட் குட். கரெக்ட் ஆன்சர். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஏர்ல நம்மளுக்கு மேக்சிமம் எது ரொம்ப அதிகமா இருக்கு? நைட்ரஜன். ஓகே. சோ அப்ப அவங்க அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி நைட்ரஜன் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. இப்ப அந்த காம்போசிஷன் லெவலே நம்ம வந்து சில நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன் மெயின்டைன் பண்ணணும்? So that is what we are going to see. So the professional deep sea divers carry a compressed air tank for breathing at high pressure under water. So நீங்க வாட்டருக்கு கீழே போக 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 என்ன ஆகும்னா யூ நீட் சம், அது வந்து அதிக ப்ரெஷர்ல தான் அது உள்ள இருக்கு. சரியா? சோ மேல லெவல்ல இருக்கும்போது இட் கேன் ஈஸிலி மெயின்டைன் த ப்ரெஷர். மேல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு ரைஸ்டா இருக்கும். சோ போக போக ப்ரெஷர் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. So the normal compressed air contains nitrogen and oxygen, and these gases are not very soluble in blood. So this is the main reason. நார்மலா கம்ப்ரஸ்ட் ஏர்ல என்ன இருக்கு? மேஜர் பார்ட் இஸ் played by nitrogen and oxygen and some gases in minimum amount. So the gas பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே இட் இஸ் நாட் வெரி soluble in blood. So நம்மளுக்கு வந்து bloodல நல்லா soluble ஆனாதான் we can easily respire. So it is not getting soluble in blood and other fluids at normal pressure. So normal pressure it is not happening. As the pressure at the depth is far greater than the surface of atmospheric pressure. Atmospheric pressure விட நீங்க போக 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 என்ன ஆகுது? சர்ஃபேஸ்ல உள்ள atmospheric pressure விட கீழே டீப்பா போகும்போது உங்களுக்கு வந்து கிரேட்டரா தான் இருக்கு. பிரஷர் வந்து உங்களுக்கு அதிகமா தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன தேவை? More nitrogen dissolves in the blood and other body fluids when divers breathe from the tank. அப்ப போக போக என்ன ஆகுதுன்னா பிரஷர் அதிகமாக நிறைய நைட்ரஜன் நம்மளுக்கு உடம்புக்கு தேவைப்படுது. So when the diver ascends to the surface, so surfaceக்கு வரும்போது the pressure decreases. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த டைவர் வந்து உள்ள போயிட்டு வெளியில வரும்போது பிரஷர் வந்து இங்க டிக்ரீஸ் ஆகுது. So the dissolved nitrogen comes out of the blood. அப்ப அந்த நைட்ரஜன் என்ன ஆகுது? It is coming out of the blood. ஒன்னும் இல்லாம நம்ம ரெஸ்பிரேஷன் தான். சரியா? நம்ம ரெஸ்பிரேட் பண்றதுதானே பிளட் ஸ்ட்ரீம்ஸ்ல எல்லாமே மிக்ஸ் ஆகுது ஆக்சிஜன் எல்லாமே. சோ அண்ட் இட் இஸ் dissolving the dissolved nitrogen வந்து it is coming out and other body fluids quickly forming bubbles in the blood seal. So blood streamல வரும்போது குயிக்கா வந்து இது என்ன ஆகுதுன்னா பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த பபிள்ஸ் என்ன பண்ணுனா இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த blood flow. சோ நம்ம நார்மலா நம்ம உடம்புல ஏற்படுற blood flow வந்து என்ன ஆகுதுன்னா இது தடுக்குது. which affects the transmission of nerve impulses and can even burst the capillaries. சோ நார்மலா நடக்கிற ஒரு பிரஷர், நார்மலாவே பிரஷர் வந்தாலே எப்படி பிரஷர் வந்து அதிகமாகுதுனாலே என்ன ஆகும்? blood flow வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். That is what happening. உங்க capillaries எல்லாமே blood tubes, அந்த டியூப்ஸ் capillaries எல்லாத்துலயுமே வந்து blood flow அதிகமா இருக்கனாலதான் உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் அந்த மாதிரிலாம் நிறைய வருது. So it will affect the transmission of nerve impulses. அப்ப நரம்புக்கு போகிற ஒரு இம்பல்ஸ் எல்லா வந்து உணர்ச்சிகளுமே வந்து என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ஃபாஸ்டா வந்து செயல்படுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த நர்வ்ல போய் அது வந்து சொல்லிட்டு இருக்கு. சோ அப்போ பிளட் ஃப்ளோ வந்து அங்க ஃபாஸ்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிளாக் வந்து அந்த கேபிலரிஸ்லயும் உண்டாகுது. சோ திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் த பென்ஸ். அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பென்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா which are painful and dangerous to life. அந்த palpitation ஒரு மாதிரி படபடப்பு வரும். சில பேத்துக்குலாம் பாத்தீங்கன்னா palpitation ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த palpitation உங்களுக்கு வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேபிலரிஸ் அந்த இதெல்லாமே பெண்டா இருக்க மாதிரி இருக்கும். அந்த டியூப்ஸ் எல்லாமே பெண்டா இருக்க மாதிரி இருக்கும். சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா அங்க பிளட் ஃப்ளோல வந்து பிளாக்ஸ் வந்து நார்மலாவே அவங்களுக்கு இருக்கும். சோ அந்த பிளாக் இருக்கும்போது அந்த பிளட் ஃப்ளோ வந்து அங்க அஃபெக்ட் ஆகும். சோ
to avoid this dangerous conditions இப்ப என்ன பண்றாங்கன்னா they are using helium gas. Why they are using helium gas? ஏன் எதுக்காக helium யூஸ் பண்ணணும்? helium gas ஓட மெயின் என்னது? what is the main role played by helium gas? helium gasனாலே நம்ம அதை எப்படி வந்து heliumனாலே என்னன்னு சொல்லுவோம்? அதை inert gas ன்னு சொல்றோம். yes, meaning does not react. It will not react. So helium drappa அத வந்து அந்த கேஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது இட் இஸ் அ லைட் கேஸ், லைட் வெயிட் உள்ள ஒரு கேஸ்ன்னு தான் சொல்லுவோம். செகண்டா இருக்கு நம்மளுக்கு, அட்டாமிக் நம்பர் இஸ் 2. ஸோ அந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இட் இஸ் வெரி லைட்டா தான் இருக்கும். ஸோ இந்த ஹீலியம் கேஸ் இந்த ஹீலியம் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா நார்மலா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சப்ளை மட்டும் இல்லாத மாதிரி 11.7% ஹீலியம் கேஸ் and then 56.2% of nitrogen and 32.1% of oxygen இருக்க மாதிரி அந்த கேஸ் டேங்கை ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் lower solubility of helium in the blood. அப்ப இந்த ஹீலியம் வந்து என்ன ஆகும்னா as it is very light அது வந்து சடனா வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ the solubility of helium will take much time, somewhat specific time to get soluble. So because of its small size they can pass through the cell walls without damaging them. சடனா ஒரு ஃப்ளோ வந்து ஒரு செல்லுக்கு நீங்க பிளட் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு, ஒரு சடனா அந்த பிளட் வந்து ஸ்ட்ரீம் அவுட் ஆகும்போது என்ன ஆகும்? இட் அஃபெக்ட்ஸ் தி கேபிலரி. ஸோ இப்போ ஹீலியம் என்ன பண்றாங்கன்னா அது ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சாலிபிலிட்டி கரையிறது கொஞ்சம் அப்படியே கம்மியா தான் கரைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ இட் வில் நாட் டேமேஜ். அப்போ செல் வால்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாது. ஸோ த எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் த பிளட் இஸ் யூஸ்ட் இன் மெட்டபாலிசம். அப்போ எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இந்த பிளட்ல இருக்கிறது வந்து மெட்டபாலிசம் வழியா நம்மளுக்கு இட் வில் பி யூஸ்ட் and then it does not cause the condition of bends. அப்போ நம்மளுக்கு பென்ஸுமே வராது. ஸோ டு அவாய்ட் திஸ் பென்ஸ் the divers are using helium gas which is diluted in the air tanks. Okay, clear? So this is the reason. Okay, yes ma'am. so இந்த மாதிரி நிறைய questions வந்து நான் I'll search and let you know. so இதெல்லாமே பாருங்க எப்படி வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை ஆகுது, எப்படி இந்த ப்ரெஷர் வந்து நம்ம வெறுமனே ப்ரெஷர் டெம்பரேச்சர் படிச்சுட்டு போறதை விட how it is getting applied, அப்ப எப்படி வந்து அது அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணாதான் அதோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ இந்த ஹென்ரிஸ் லா எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ஒன்லி அன் அட்வான்டேஜ். ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கார்டிங் டு த டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா லோ கான்சென்ட்ரேஷன் உள்ள ஒரு சொல்யூஷனுக்கு தான் இந்த ஹென்ரிஸ் லா அப்ளை ஆகும் அப்படின்றதையும் சொல்றோம். ஸோ வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ்? ஸோ திஸ் ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர். அதிக அளவு டெம்பரேச்சர்ல நம்ம இந்த ஹென்ரிஸ் லா வந்து அப்ளை ஆகாது. அண்ட் தென் it is applicable at moderate temperature and pressure and only the less soluble gases. in the gas less soluble ஆகுதோ அந்த கேஸஸ்க்கு மட்டும் தான் இந்த ஹென்ரிஸ் லாவும் அப்ளை ஆகுது. அப்புறம் the gas reacting with the solvent do not obey Henry's law. the gases reacting with the solvent. இப்போ இந்த ஒரு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் நைட்ரஜன் வந்து உங்களுக்கு ஒரு சால்வெண்ட்ல மிக்ஸ் ஆகும் போது அந்த நைட்ரஜனும் ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா எடுத்துக்கோங்க. இஃப் யூ டேக் அமோனியா வந்து ஈஸியா வந்து டிசால்வ் ஆகுது சால்வெண்ட்ல. அப்ப அந்த வாட்டர்லயோ அது டிசால்வ் ஆகும்போது போலார் சால்வெண்ட்ஸ்ல டிசால்வ் ஆகும்போது வாட் will happen ஈஸியா வந்து ரியாக்ஷன் நடக்கும். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ திஸ் இஸ் த அமோனியா NH3 plus வாட்டர். இங்க டிசல்யூஷன் நடந்து அமோனியம் அயானாவும் ஹைட்ராக்சைடு அயானாவும் மாறிடுது. ஸோ ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர். நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படல. ஸோ நம்மளுக்கு we need the solubility only. எப்படி வந்து டிசால்வ் ஆகுது. பட் ஹியர் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங். அமோனியம் அயானா மாறிடுது. So for example ammonia HCl reacts with water and hence it does not obey this law. So if HCl added with water it will also react and to form a chemical reaction. So this is not helpful for the gas reacting with the solvent, and the gases obeying Henry's law should not associate or dissociate. அது associate ஆகக்கூடாது, dissociate ஆகக்கூடாது while dissolving in the solvent. So இதுதான் நம்மளுக்கு ஹென்ரிஸ் லாவோட லிமிடேஷன்ஸ். இதுதான் லிமிடேஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்த்த 4 points. And next thing they have given one problem. Okay.
0.24 gram of gas dissolves in 1 liter of water at 1.5 atmospheric pressure. So what is the unit of pressure? Anybody knows? Ma'am, Pascal. Pascal, yes, Pascal. Pascal. Yes, it is. Pascal, yes, it is Pascal. So 1.5 atmospheric pressure la 0.24 gram of gas dissolve ஆகுது 1 liter of water ல. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா calculate the amount of dissolved gas. எவ்வளோ கேஸ் dissolved ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். amount of dissolved gas when the pressure is raised to 6.0 atmospheric pressure. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இங்கே 1.5க்கு 0.24 கிராம் அப்போ 6 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு கேஸ் வந்து அங்கே டிசால்வ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் தட் வாட் ஈக்குவேஷன் ஃபார் வாட் எக்ஸ்பிரஷன் வி ஹாவ் டு யூஸ் P is equal to Kx. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் P solute is equal to P solute இங்கே கொடுத்துருக்காங்க and solute in solutionும் கொடுத்துருக்காங்க. ஸோ we are just going to apply this by using the values. So அதுபடி பார்த்தீங்கன்னா at pressure 1.5 atmospheric pressureல நம்மளுக்கு இங்கே இருக்கு. So we have to take with the equation P1 is equal to KHXI, that is for 1.5 atmospheric pressure. சரியா? அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய atmospheric pressure நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 6.0 atmospheric pressureக்கு எவ்வளோ வந்து gas dissolve ஆகுது அப்படின்றத பார்க்கணும். So that is P2 is equal to KHX2. So by dividing, so we have to divide both the things. So 1.5 divided by 6.0, that is equal to 0.24 divided by x2, because we are going to find the mole fraction of the solute. x2 அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். So therefore x2 is equal to 0.24 divide பண்ணும்போது 0.24 கிடைக்குது, and that is further divided by 1.5 which is 0.96. So இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1.5 atmospheric pressureக்கு 1.5 atmospheric pressureக்கு 0.24 gram வந்து இங்கே dissolve ஆகுது. For 6 atmospheric, that is 6 atmospheric pressure, it how many grams of gas dissolves? So 0.96. So this is what the thing. Per liter, 1 liter க்கு 0.96 gram of gas is getting dissolved at 6.0 atmospheric pressure. Okay. So இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So next there is one illustration. So see this. Calculate the proportion of oxygen and nitrogen. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு gases. Okay. Oxygen and nitrogen dissolved in water. Waterல dissolve ஆயிருக்கு. என்ன டெம்பரேச்சர்ல dissolve ஆயிருக்கு? 298 Kelvin. Okay, 298 Kelvinல அது dissolve ஆயிருக்கு. When air containing 20% of oxygen and 80% of nitrogen by volume is in equilibrium with water at 1 atmospheric pressure. 1 atmospheric pressureல 20% of oxygenும் 80% of nitrogenும் அங்க ஒரு ஈக்குலிபிரியம்ல அது இருக்கு. So இங்க பாத்தீங்கன்னா they are given the constantக்கு நமக்கு வேல்யூவே கொடுத்திருக்காங்க. KO2க்கும் KN2க்கும் நமக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ரெண்டுக்குமே வேல்யூ கொடுத்துட்டாங்க. சோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எந்த ப்ரொபோர்ஷன்ல ஆக்சிஜனும் அந்த நைட்ரஜனும் மிக்ஸ் ஆயிருக்கு, at what proportion அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Okay, so we can see this now. So first we have to go with percentage நமக்கு கொடுத்திருக்காங்க. So percentageல கொடுத்திருக்கும் போது we have to find out the atmospheric pressure. percentageல கொடுத்திருக்கிறது நம்ம வேல்யூக்கு இப்ப நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சோ ஏன்னா நம்ம ஆக்சிஜனுக்கும் பார்க்க போறோம், நைட்ரஜனுக்கும் பார்க்க போறோம். ஓகே, சோ ரெண்டுக்குமே பார்க்க போறோம். So what is the given constant for oxygen? Henry's constant நமக்கு equilibrium empirical constant என்னமா கொடுத்திருக்காங்க in question? They have given for oxygen and for nitrogen. So for nitrogen it is 8.5 into 10 to the power of 4. Okay, so for oxygen KH, the value of KH is that is equal to
O2 oxygen is 4.6 into 10 to the power of 4. And for nitrogen, what is the value, ma? And for 8.5. yes, 8.5. For oxygen it is 8.5. Okay, keep remember this. இது ரெண்டையும் கொடுத்திருக்காங்க. So now we are going to find out the P value, that is pressure of the gas என்ன வேல்யூன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஆக்சிஜன் என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் given for oxygen? 20%. 20% for oxygen, and then for nitrogen 80%. So to atmospheric pressure, what is the atmospheric pressure? It is maintained under 180 atm. So value for P solute, that is equal to, that is for nitrogen I am telling. So 80 divided by 100, 80% la irukku, that is in 1 atmosphere. So the value will be 0.8 atmospheric pressure. So that is PN2. So if you find for oxygen, so what will be the value for oxygen? Then PO2 will be what? 20 divided by 100 into 1, 0.2 atm. So this is what PN2 and PO2. So PN2 is 0.8 and PO2 is 0.2. So நம்ம இதுல further என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, by using empirical constant, by applying Henry's law, we are going to find out the further thing. So according to Henry's law, how to express the Henry's law? What is the expression? P solute equal to KH into X. KH into X solute. That is X solute in solution. Okay. So now we are having two gases. So nitrogen ku thaniya kandupidichikalam, and then for this oxygen. Okay. So by using the formula, நம்ம ஏற்கனவே P solute, shall we go with the nitrogen first? Okay, nitrogen பார்க்கலாம். So nitrogen க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? So what is P solute for nitrogen? PS is equal to 0.8. 0.8. Yes, 0.8. So P solute is equal to 0.8. So 0.8 is equal to, what is KH for the P solute? For nitrogen, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, கொடுத்திருக்காங்கல constant. 8.5 into 10 to the power of 4 x. So அந்த x தான் நம்ம x of n2. இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். Okay, x of n2. So 0.8 is equal to 8.5 into 10 to the power of 4 into n2. So that n2 is equal to 0.8 divided by 8.5 into 10 to the power of 4. Okay, 10 to the power of 4. So what will happen? So how to go with this calculation? நம்மளுக்கு அந்த decimals வச்சு you know that how to proceed, or shall I show you further எப்படி divide பண்றதுன்னு? What will be the answer? Can anyone tell me the answer, or else I will explain how to go with the answer. Express பண்றதுனால நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். work out பண்ணுங்க, எனக்கு answer சொல்லுங்க, or else I will explain. 0.8 divided by 8.5 into 10 to the power of 4. So what will be the answer? I'll give you time. So decimals எல்லாமே இருக்குது, எல்லாமே எடுத்துருங்க, points எடுத்துருங்க, எடுத்துட்டு divide பண்ணிட்டு and power value மாறும்போது you can easily get the answer. Anybody found the answer? 0.09 into 10 power minus 4. Yes, 0.09 into 10 to the power of minus 4. இப்போ இந்த டெசிமல்ஸ்ல இருக்கத வந்து நீங்க 0 பாயிண்ட் வேல்யூ மாத்தணும்னா then 2 பாயிண்ட் நீங்க தள்ளி வைக்கும்போது you will be getting 9.4 into 10 to the power of minus 6. Anybody need to explain this? இத வந்து நான் explain பண்ணி காமிக்கவா?
ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். 0.8 இருக்கா, டிவைடட் பை 8.5 இன்டூ 10 to the power of 4. ஓகேவா? இதை ஃபர்தரா நம்ம ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? We will be multiplying by 10, right? Okay, 8.5 into 10 into 10 to the power of 4. The multiplication carry out பண்றோம். So the multiplication எதுக்கு carry out பண்றோம்? பாயிண்ட்ஸ்லாம் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா 8 ஆயிரும் divided by 85 ஆயிரும். Okay, into 10 to the power of 4, 85 ஆயிரும். So இந்த 10 to the power of 4 divisionல கீழ இருக்குது. So if it goes to above 8 divided by 8, sorry, just a minute. So மேல போகும்போது we'll be getting 8 into 10 to the power of plus 4 இருக்குது minus 4 மாறுது divided by 85, divided by 85, right? Divided by 85. So minus 4 ன்றது it represents how many zeros? 4, right? So 0.0008 divided by Ma'am, 8,000 ma'am. Sorry ma, minus 4 ல இருக்குல்ல Ma'am, minus 4 ல இருந்தா right side ல தான் point front போகும். ல தானே நம்ம Plus 4 minus ல 4 ல இருந்தா இருக்கும்போது தான் உங்களுக்கு left side point போகும். மைனஸ்ல தானமா இருக்கு, மைனஸ்ல இருக்கும்போது முன்னாடி தானமா வரும், முன்னாடி வரும்போது தானே உங்களுக்கு மைனஸ் வேல்யூல கரெக்டா இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட்ல போகும்போது ரைட்ல போகும்போது இட் இஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன், ரைட்? Yes, right? Okay ma'am. So 0.0008 divided by 85. So when you divide, what will be the answer? So divide பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.00, how many zeros will be there? 4 zeros. Yes, 4 zeros. 85 ஆல டிவைட் பண்றீங்க. கீழ ரெண்டு டெசிமல் இருக்குல்ல, ரெண்டு டிஜிட்ஸ் இருக்குல்ல, you have to go with that digits. So டோட்டலா உங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 6 zeros. 9.4 into 10 to the power of minus 6. உங்களுக்கு நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி this is not much important, சரியா? நம்ம minus 6க்கு பாயிண்ட் வேல்யூல நம்ம கொண்டு வரோம். But what she said is also right. நான் வந்து minus 4லே வச்சுக்கிறேனாலும் தப்பு கிடையாது. The answer is correct. Okay. Yes, ma'am. Okay. The same thing இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து so what is the proportion? அப்ப இங்க proportion வந்து நம்மளுக்கு என்ன proportionல மிக்ஸ் ஆயிருக்கு? 9.4 into 10 to the power of minus 6 என்ற proportionல நைட்ரஜன் மிக்ஸ் ஆயிருக்கு. Okay. So then for oxygen, what will be the value? So what is the value? Anybody? இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டினா உங்களுக்கு என்ன மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காங்களோ ஈஸியா அதையுமே ஃபாலோ பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. So what will be the answer? Decimals இதை எடுத்துருங்க, into 10. So ஆட்டோமேட்டிக்கா இதுக்கும் 10 to the power of minus 6ல வருதுன்னா so what will be the answer? So if you divide, the answer will be, சொல்லுங்கம்மா, ஒர்க் அவுட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம், டேக் டைம் அண்ட் ஒர்க் அவுட். Ma'am, 0.04 into Yes, 0.04 into 10 to the power of minus 4. Yes, okay, that is also right. So decimals தள்ளி நீங்க வைக்கும்போது 4.3 into 10 to the power of 6 இதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
or what she said is also you said is also right. Okay, so the ratio is 9.44 for nitrogen, and for oxygen it is 4.3. in the ratio la dhaan it is getting mixed. This is the value. Okay, by applying the constant value also. K and the KH கொடுத்திருக்காங்க அங்க. Clear? Yes, ma'am. Okay. Next. Why are aquatic species more comfortable in cold water in comparison to warm water? So warm waterல இருக்கிறத விட aquatic species தண்ணியில வாழ்றது எல்லாமே ஏன் வந்து கோல்டு வாட்டர்ல ப்ரிஃபர் பண்றது, அந்த அந்த கம்ஃபர்ட் இருக்கிறத விட ஏன் வார்ம் வாட்டர்ல லெஸ்ஸா இருக்கு? வாட் வில் பி த reason for that? So the reason is aquatic species are more comfortable in cold water. So due to the presence of dissolved oxygen. Anga oxygen, more oxygen. It contains more oxygen. So the solubility of oxygen is in water increases. இங்க என்ன ஆகுது வாட்டர்ல? if you see the surface levelல பாத்தீங்கன்னா temperature is maintained. So கீழ போக போக, as I said earlier, deeper போக போக there will be an increase in pressure. So pressure increase ஆகும்போது அந்த ஆக்சிஜன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா அந்த சொல்யூஷன், அதாவது sea water எடுத்துக்கோங்க, அந்த சொல்யூஷன்ல ஆக்சிஜன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா it can easily get dissolved in the liquid solution. So liquid solution ஈஸியா dissolve ஆகும்போது ஆக்சிஜன் சப்ளை அதுக்கு நல்லா நிறைய கிடைக்குது. So the solubility of oxygen in water increases with decrease in temperature, as the solubility of gas in the given liquid decreases with increase in temperature. So the pressure is getting decreased. So the particles, the gaseous particles are coming close together. So it can easily gets dissolved. So once it gets dissolved, ஈஸியா வந்து அந்த aquatic species எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் சப்ளை நல்லா கிடைக்குது. So this is the reason. Clear? Yes, ma'am. Okay, next. So இதுல இருந்து நம்ம வந்து Henry's constant பத்தி பார்த்தோம். Next, vapor pressure. அப்ப இதோட vapor pressure of a liquid. அப்ப liquidோட vapor pressure எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். So அங்க ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து gaseous vapor phaseல பார்த்தோம். So இங்க liquidோட vapor pressure எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். So generally liquids have a tendency to evaporate. So as you said, அந்த வாட்டர் பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்கும் போதே சொன்னீங்க, அது வெளியில வைக்கும் போது அது எவாப்ரேட் ஆயிரும். ஸோ அதனால இப்படி ஆகுதுன்னு சொன்னீங்க. ஸோ த லிக்விட்ஸ் ஹாவ் அ டெண்டன்சி டு எவாப்ரேட் ஆகும். ஸோ இஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல் இன் த லிக்விட் ஸ்டேட் ஓவர்கம்ஸ், ஸோ த எனர்ஜி, த மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் த லிக்விட் comes overcome ஆகி வரும்போது, ஒரு intermolecular force overcome ஆகி வரும்போது the molecules will escape from the liquid state. அப்ப இது என்ன நினைக்கும்? இந்த liquid stateல இருந்து escape ஆக தான் நினைக்கும், to overcome the force. So this process is called evaporation, and it happens on the surface of the liquid. ஒண்ணும் இல்ல, துணி வந்து காயத்துல துணி வந்து எப்படி ஈஸியா ட்ரை ஆகுது under a high temperature. That is the thing. So அங்க என்ன நடக்குது? The kinetic energy of molecules, that is in a liquid, அந்த molecules எல்லாமே ஈஸியா வந்து என்ன ஆகுது? டெம்பரேச்சர் அதிகமாக மூவ் ஆகுது. So it is overcoming the intermolecular force of attraction. So it gets easily escaped. So அந்த escape ஆகும்போது தான் evaporation is happening, and it happens on the surface of the liquid. It is happening on the liquid surface. liquidோட surfaceல இது நடக்குது. So இந்த evaporation, when it is happening under closed container, இந்த evaporation வந்து ஒரு closed containerல நடக்கணும் அப்படின்னா the vapor remains contacts with the surface of the liquid. அப்ப ஒரு closed containerல evaporation நடக்குது அப்படின்னா, இந்த container close ஆயிருக்கு, இந்த closed containerல ஒரு evaporation process நடக்குது அப்படின்னா, what will happen? The vapor remains in the contact with the surface of the liquid. So இந்த vapor எல்லாமே எங்க இருக்குன்னா, it is getting contact with the surface of the liquid. சிம்பிளா சொல்ல போனோம்னா, what will happen? இப்போ வந்து பாயில் பண்றீங்க, மில்கை பாயில் பண்றீங்க, மில்கை பாயில் பண்ணிட்டு அதை வந்து கண்டெய்னர் வச்சு க்ளோஸ் பண்றீங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கண்டெய்னர் கீழே என்ன இருக்கும்? அந்த தட்டு கீழே என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். So this is what called the simple procedure for condensation. So the vapor molecules
contact with the surface of the liquid. அப்ப liquidோட surfaceல அது வந்து contactல இருக்கு. So these vapor molecules are in continuous and random motion during which they collide with each other and also with the walls of the container. So இதுதான் அங்க collision is happening. So as the collision is inelastic, it is not in an elastic manner. Inelastic இருக்கும்போது ஈஸியா வந்து என்ன ஆகும்னா எனர்ஜி அது லூஸ் பண்ணிரும். அப்ப as a result the vapor return back to the liquid. அப்ப அந்த வேப்பரா இருக்குது எல்லாமே என்னவாகுது லிக்விடாவே திருப்பி மாறிடுது. So this process is called condensation. So the vapor pressure of liquid அதுல எப்படி இந்த evaporation and condensation எப்படி நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. So this evaporation and condensation are continuous process. ரெண்டுமே வந்து continuous process. How we are getting rain வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்க வாட்டர் லெவல்ல இருந்தா வாட்டர் எல்லாத்துல இருந்தா எவாபரேட் ஆகி மேல கிளவுட்ஸ்ல சேவ் ஆகுது ஸ்டோர் ஆகுது. தென் அகைன் அது வந்து நம்மளுக்கு ரெயினா கிடைக்குது. தட் இஸ் வாட் கால் condensation. So this is said to be a continuous process தான் நம்ம சொல்றோம். So இப்போ அந்த ப்ராசஸ் வந்து ஒரு closed systemல நடக்குதுன்னு வைங்க. இது வந்து ஓப்பன் சிஸ்டம்ல நம்மளுக்கு இது கிடைக்கிறது. அப்போ ஒரு closed systemல இந்த evaporation and condensation நடக்கும்போது என்ன ஆகும்னா the stage is reached when the rate of the rate of evaporation becomes equal to the rate of condensation. There should be an equilibrium. So evaporation க்கு condensation க்கு ஒரு equilibrium ஏற்படும் போது it is there exists an equilibrium. அந்த equilibrium நடக்கும்போது the pressure of the vapor in the equilibrium. அப்ப அந்த வேப்பரோட pressure with its liquid அது லிக்விடோட கான்டாக்ட்ல வரும்போது is called vapor pressure of the liquid. So ஒரு vapor pressure of liquidனா ஒரு evaporationம் ஒரு condensationம் நடக்கும்போது ஒரு particular stageல அது equilibrium வருது தெரியுமா? That is said to be the vapor pressure. அந்த stageல வரதுதான் என்னன்னா we are getting the vapor pressure. அப்ப அந்த vapor pressure என்ன ஆகுது? It is again turning into a liquid. Even though it is a gaseous substance, at particular equilibrium, it is getting back into its actual state of liquid. So evaporation and condensation are the continuous process. இந்த equilibriumல இதுதான் நடக்குது. அந்த equilibriumல நடக்கிற இந்த pressure and pressureக்கும் vaporக்கும் pressure for both evaporation and condensation க்கு நடக்கிறது தான் என்னன்னு சொல்றோம்னா vapor pressure of liquid. ஒரு liquidோட vapor pressure அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம். So the vapor pressure of liquid depends on its nature. அப்ப அந்த vapor pressure liquidோட vapor pressure எதெல்லாம் பொறுத்து இருக்குன்னா its nature, temperature and the surface area. So இந்த மூணு பொறுத்து தான் இருக்கு. So the vapor pressure of a particular liquid depends upon the nature, temperature and surface area. For example, இப்போ ஒரு nail polish remover நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த nail polish removerல எல்லாம் பாத்தீங்கன்னா acetone அந்த மாதிரி சேர்த்திருப்பாங்க. So acetoneக்கு பாத்தீங்கன்னா அது ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா what will happen? ஏன் nail polish removerலாம் நீங்க யூஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஓரளவு பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தின்னர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஏன் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம்? ஏன் அதை ஓப்பன்ல வைக்க கூடாது? வை ஓப்பன்ல வச்சா கெட்டியாயிருமா? Any other answer? Any other answer? nail polish remover நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, கேர்ள்ஸ் மெயின்லி யூஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் பாய்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெயிண்ட்ஸ்ல அந்த வார்னிஷ் அதே மாதிரி இது தின்னர் அந்த மாதிரிலாம் அடிக்கணும்னா அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் வந்து நம்ம க்ளோஸ்டாவே வைக்கிறோம்? வை? It will evaporate easily. It gets evaporated easily. So vapor pressure அதுக்கு வந்து ஒரு தண்ணி வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல தான் அது வந்து பாயில் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து வேப்பரா ஃபார்ம் ஆகுது. இப்போ எத்தனாலும் நீங்க ஏதாச்சும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனால்லாம் பாத்தீங்கன்னா 78 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும் போதே அது வந்து எவாபரேஷன் நடந்துருது. ஸோ அங்க வந்து வேப்பர் ப்ரெஷர் இஸ் கெட்டிங் டிஃபர்ட். ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப அந்த வேப்பர் ப்ரெஷர் எதை பொறுத்தெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த நேச்சர், நீங்க என்ன நீங்க எடுத்துக்கிறீங்களோ என்ன கேஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. அண்ட் தென் டெம்பரேச்சரை பொறுத்து இருக்கு. அண்ட் ஆல்சோ த சர்ஃபேஸ் ஏரியா. ஏன் இங்க சர்ஃபேஸ் ஏரியா வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது? we are aware of nature and temperature. Why there is a surface area? ஏன் the surface area it is acting as a role? more surface more evaporates. Yes, surface area உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது there will be a more evaporation. Any example for that? evaporation அதிகமா இருக்கும். அப்ப example, any example லைஃப் டைம்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ற எக்ஸாம்பிள்? any other example? நம்ம நார்மலா லைஃப் ஈவென்ட்ல நடக்கிற ஒரு எக்ஸாம்பிள்.
well known Ma'am, if example. we boil the milk and keep it in the surfaced plate, it will cool easily, Very good. ma'am. வெரி குட். இட் கெட்ஸ் கூல்ட் ஈஸிலி. ஸோ ஒரு டம்ளர்ல நீங்க ஒரு பாயில் பண்றீங்க மில்கை, அதை டம்ளர்ல ஊத்தாம கொஞ்சம் வைட் ஓப்பன்ல இருக்க ஒரு பாத்திரத்துல ஊத்தும் போது, அப்ப when the surface area increases, the rate of evaporation also what is happening? Increases, right? So ஈஸியா எவாபரேஷன் நடந்து நம்மளுக்கு அது சூடா இருக்கிறதுல இருந்து நம்மளுக்கு நார்மலா கிடைக்கும். And then are you aware of cup and saucer? கப் அண்ட் சாசர். ஏன் அந்த சாசர் கொடுத்துருக்காங்க? ஏன் ஏன் வாட் இஸ் அந்த சாசர் பத்தி எனி ஐடியாஸ்? நம்ம யூஸ் கப் அண்ட் சாசர், ரைட்? அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா செராமிக்ஸ் யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்க, இப்பதான் நம்ம டம்ளர்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தோஸ் டேஸ் இங்கிலீஷ் பீப்புள்ஸ் ரூல் பண்ண போதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தே வில் பி யூசிங் கப் அண்ட் சாசர். அப்ப நம்ம யாராச்சும் கெஸ்ட் வந்தா கூட கப் அண்ட் சாசர் கொடுப்போம். ஒன்றும் இல்ல, நம்ம டீ அந்த டபரா செட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காஃபி டபரா செட்டு டம்ளரும் இருக்கும், சின்ன கிண்ண மாதிரியும் ஒண்ணு இருக்கும். What is that is the thing. அதுதான் வந்து மெயின். இங்க சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்க ஒரு பாத்திரம் and then நார்மல் திங் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸா இருக்கும்போது டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா அதிகமா இருக்கும்போது ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து கூல் டவுன் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங். ஸோ அப்ப இந்த வேப்பர் ப்ரெஷர் it depends on the nature, temperature and surface area. So the following simple apparatus demonstrates the measurement of vapor pressure in a liquid. So it measures the vapor pressure of the liquid. அதுக்கு ஒரு diagram கொடுத்திருக்காங்க. See this one. This process is under control. Controlல உள்ள இது ஒரு process. So இதுல பாத்தீங்கன்னா they are taking a round bottom flask. So here a closed round bottom flask in which ethanol is in equilibrium with its vapor. So இதுல first oneல பாத்தீங்கன்னா ethanol, ethyl alcohol. So it is in equilibrium with its vapor. அதோட vapor formல இருக்கிறதோட அது equilibrium stateல இருக்கு. In the same setup, இதே setupல பாத்தீங்கன்னா the second one, the vapor is allowed to escape through a U-shaped tube filled with mercury. இங்க mercury fill பண்ணிருக்க ஒரு டியூப இங்க யூஸ் பண்றாங்க. ஓகே, சோ mercury இருக்கு. இத பாத்தீங்கன்னா the escaped vapor, அந்த escape ஆன vapor என்ன ஆகுதுன்னா pushes the mercury into the U-shaped tube. ஓகே, அந்த U-shaped டியூப்ல அந்த எஸ்கேப் ஆகுற வேப்பர் எல்லாமே புஷ் ஆகுது. pushes the mercury. என்ன பண்ணுதுன்னா இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல it is pushing down the mercury into the U tube, and the difference in the mercury level gives the vapor pressure of ethanol present in the difference in mercury level. So if you see the vapor pressure difference, you can easily identify. So இதுக்கு vapor pressure க்கும் mercury இருக்கிறதுக்கு vapor pressure பாத்தீங்கன்னா it is getting different. So this is what called the pressure vapor, that equilibrium happening under the controlled pressure. Controlled pressureல இது equilibrium நடக்கிறத இங்க காமிக்கிறாங்க. This is what happening, and one for ethanol and its vapor, and here mercury is added. So இதுக்கு பாத்தீங்கன்னா vapor pressure வந்து based on the nature of the solute. Based on the nature of the solute, it is getting differed. So the vapor pressure of liquid solutions. So இப்போ வந்து பார்த்தது வந்து vapor pressure of liquid ன்னு பார்த்தோம். ஜெனரல் ஒரு டாபிக் வந்துட்டோம். ஹென்ரிஸ் லா முடிச்சு அடுத்த டாபிக் வந்துட்டோம். So vapor pressure of liquid solutions. So liquid solutionsலே பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமானது நம்ம எடுத்துக்கலாம். So one is binary solution of liquid in liquid and binary solution of solid in liquid. இது ரெண்டுலயும் நம்ம எப்படி வந்து ஒரு vapor pressure வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். So see this one. When a solute that may be in any form, physical form, solid இருக்கலாம், liquid or gas இருக்கலாம், dissolved in liquid solvent. ஒரு liquid solventல இந்த solute dissolve ஆயிருக்கும்போது the resultant solution என்னன்னு நம்ம சொல்றோம்னா liquid solution னு சொல்றோம். When a solute in any form dissolved in liquid, then it is said to be a liquid solution. Okay, அப்போ binary solution னா என்ன? So the solution which contains only two components. ரெண்டு காம்பனன்ட் தான் அங்க இருக்கு. that is one solvent and one solute. ஒரு solvent ஒரு solute, that is said to be the binary solution. Okay, so as we discussed earlier, we have already discussed earlier, the solution of gaseous solute in liquid solvent is under Henry's law. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, gaseous solute in liquid solvent is obeying under Henry's law.
இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா we are going to see the vapor pressure maintained in the binary solution of liquid in liquid and both, that is both liquid in liquid and solid in liquid. So regarding this we are having some equations எல்லாமே நிறைய sort out பண்ற equations இருக்கு. So we can see in the next class. So far Henry's law தான் நம்ம இன்னைக்கு மெயினா பார்த்திருக்கோம். அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Rawls law, நம்மளுக்கு நிறைய laws இருக்கும். ஸோ அதே மாதிரியே எப்படி இந்த கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வேப்பர் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத we can see in the next class. So today we saw about Henry's law. Henry's lawல நம்ம மெயினா பார்த்தது பாத்தீங்கன்னா under this Henry's law two problems பார்த்தோம். So அந்த Henry's law ஓட எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா that is P solute is equal to KHX. So P solute is equal to, what is P solute? What is P solute? Partial pressure. Partial pressure of what? Because Henry's law la pathina is so partial pressure, and then for X is equal to mole fraction of the solute. So நம்ம என்ன further வரது பாத்தீங்கன்னா that is in liquid also we are going to see. So this is regarding Henry's law. So based on this Henry's law, how it is getting applied அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம், and generally some questions we saw. So next class we can see about the vapor pressure of liquid, that vapor pressure of two liquids, that is two solutions, binary solution la liquid in liquid and solid in liquid, we can see in the next class. Any doubt in this, ma?